ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா சாங் எதுவும் வரலேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி டே 50 ஆஃப் மை 100 டேஸ் சேலஞ்ச். அதான் டிஃப்ரெண்ட்டாக எதாவது ட்ரை பண்ணலாம்னு இன்றைக்கி விலாக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். அன்றைக்கி டேவை எப்பவும் போல் என் மினி விலாக் பார்த்துக்கிட்டே ஸ்ட்ராங்காக ஒரு காஃபியோட ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்க்கு தோசை ஊற்றலான்னு பார்த்தோம். தோசை மாவு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அண்ட் ஃப்ரிட்ஜில் 2 வாரமாக 2 பீட்ரூட் பரிதாபமான நிலைமையில் இருந்துச்சு. அதை அப்படியே 2 க்ரீன் சில்லி போட்டு பிளெண்ட் பண்ணி தோசை மாவு கூட மிக்ஸ் பண்ணி பீட்ரூட் தோசை ரெடி பண்ணிட்டேன். இதுக்கு சைட் டிஷ்ஷாக புதினா துவையல் வச்சுக்கிட்டேன். பீட்ரூட் பிளெண்ட் பண்ண அதே ஜாரில் நெல்லிக்காய் ஜூஸ் போட்டேன். அதுவும் ரெட்டாக மாறிடுச்சு. அண்ட் லஞ்சுக்கு புதினா ரைஸ் அண்ட் மாம்பழம் தான் எடுத்துகிட்டு போனேன். ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. சைட் டிஷ் பண்ண டைம் இல்லை. மார்னிங் மீட்டிங் முடிச்சுட்டு அப்புறம் அறக்க பறக்க ஆஃபீஸ் கிளம்பி போனேன். நடுவில் ஒரு குட்டி ஆஃபீஸ் பிரேக். அங்கே என்னால் நிறைய வீடியோஸ் எடுக்க முடியல டியூ டு செக்யூரிட்டி ரீசன். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு saree ப்ரீ ப்ளீட்டிங் ஆர்டர் இருந்துச்சு. அதில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அது ஒரு சூப்பரான ஓணம் saree. அழகாக அப்படி ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு நைட் வெஜிடபிள் குருமா பண்ணலாம்னு பீஸ் தண்ணியில் ஊற்றி ஊற வச்சுட்டேன். அப்புறம் என்னோட ஈவினிங் ரொட்டீன் நான் ஸ்ட்ராங்காக ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு விளக்கு ஏற்றிட்டு வீடு ஃபுல்லாக புகை போட்டு விட்டுட்டேன். இது அவ்வளோ தெரப்யூட்டிக்காக இருக்கும். அப்புறம் பேட்டர் மார்னிங் காலியாகிடுச்சு சொன்னேன்ல. ஸோ நைட் சப்பாத்தி பண்ணலாம்னு மாவு பிசைஞ்சு வச்சுட்டு ஈவினிங் அரிசி உளுந்து ஊற வச்சுருந்தேன். தோசை மாவும் மீன்வேல் ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் வெஜிடபிள் குருமா பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது நான் 3rd டைம் பண்ணுறேன். திஸ் டைம் எந்த யூடியூப் வீடியோஸும் ரெஃபர் பண்ணாமல் நானே பண்ணேன். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ETL ரெசிபி வருது. மீன்வேல் வேத பாத்திரம் கழுவிட்டு இருந்தான். நான் சைடில் சப்பாத்தி போட்டுட்டு இருந்தேன். நிறைய பேர் இது மாதிரி சப்பாத்தி ரைஸ் ஆகவே மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நான் ஃப்யூச்சரில் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். என்ன சைட் டிஷ் பண்ணாலும் லாஸ்ட்டாக எப்படி சுகர் வச்சு சாப்பிட்டா தான் எனக்கு ஃபுல்ஃபில்டாக இருக்கும். நீங்களும் இப்படி சப்பாத்தி கூட சர்க்கரை வச்சு சாப்பிடுவீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.